2 பேருக்கும் நடந்த அந்த ஒரு விஷயத்த வெளியில சொல்றது அப்படின்றது ஒரு அறம் சார்ந்து சரியான விஷயம் நினைக்கிறீங்க? கேவலமான விஷயம். ஒரு பத்திரிகையாளனோட அடிப்படையான தகுதி நம்பர் 1 நம்பகத்தன்மை. உங்களை விஜய் அழைத்து பேசியிருக்கிறார், அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள். அப்ப நீ பத்திரிகையாளன் உன்னை சொல்லிக்காத. டோன்ட் கால் யுவர் செல்ஃப் அஸ் அ ஜேர்னலிஸ்ட். பத்திரிகையாளர் நண்பர்கள்கிட்ட பேசுறதும் இல்ல எழுதுறதும் இதுதான் சார் என் வேலை. பிளஸ் ஆர் மைனஸை எடுத்து இவ்வளவுதான் என் வேலை. இவன் இப்படிதான் வாழணும், இவன் கூட சேரக்கூடாது, இவன் கூட சேர்ந்தான், இவன் கூட சேரல. அதிக பிரசங்கித்தனமான அசிங்கமான வேலை இது. உன் வேலை இல்ல. தன்னோட ரோல் என்னன்னே அவங்களுக்கு புரியல. நீ எந்த தத்துவத்தை வேணா ஏத்துக்கலாம், எந்த கட்சியை வேணா ஆதரிக்கலாம், எந்த தலைவர்கிட்ட வேணா உனக்கு அவரை பிடிச்சி போய் நீங்க வேலை செய்யலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் உன் எல்லை. அவன் ரோலை நீ எடுத்துக்க முடியாது. விஜய் பிஜேபியோட போனா நீ 1000 விமர்சனம் பண்ண மாட்டேன், கிழிச்சு கூட ஏறி விஜய் நார விஜயை கிழித்து நீங்கள் பேசுங்கள், தப்பு இல்ல. ஆனா அந்த 15 நிமிஷம் உங்களுக்கும் அவருக்குமான விஷயம் இருக்குல்ல, உரையாடல், அதுல ஒரு துளிய கூட நீ வெளியில கூட கூடாது. நிச்சயமா இது நம்பிக்கை துரோகம் அப்படின்ற பச்சை நம்பிக்கை துரோகம். நம்ப வச்சு இவன் கழுத்தறதான் பொம்பளைங்க புலம்புவாங்கல்ல, இல்ல ஆம்பளைங்க புலம்புவாங்க. எதுக்கு பொம்பளை மட்டும் சொல்லணும்? இந்த ஒருதலை காதல் அப்போ ஆம்பளை புலம்புவான், இல்ல அந்த காலத்துல பொம்பளைங்க வந்து என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெட்டை புலம்பல் வாங்க. இது அடிப்படையில் இது ஒரு புலம்பல். உளவுத்துறை எவ்வளவு தூரம் வந்து பிரயத்தனப்படுது, எவ்வளவு குட்டிக்கரணம் போடுறாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த வேலையை வேற எவனாவது செய்யட்டும்ன்ற, பத்திரிகையாளன்ற பேரை வச்சுட்டு நீங்க செய்யாதீங்கன்ற. திமுக கொடுத்த அஜெண்டா அப்படின்னு தான் சொல்றீங்களா? விஜய் விஷயத்துல அயனாதம் பண்ணது எனக்கு எப்படி இவ்வளவு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஏன் இப்படி இல்ல ரொம்ப சீக்கிரமாவே ஐயநாதன் அவர்கள் விஜய் குறித்து ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டாரோ, அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு முன்முடிவுக்கு வந்தது தப்பு இல்ல கிலோ. அதை பொதுவெளியில வைக்கிறது வேற யாருக்கோ ஒரு அஜெண்டாவுக்கும் ஒர்க் பண்றாரு. என்ன அஜெண்டா வரும்னு நினைக்கிறேன்? பல முனைகளிலிருந்தும் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, அது வெளி உலகத்துக்கு தெரியாது. நீங்க நினைச்சுப்பீங்க உங்களை கூப்பிட்டு பேசுறதாலையும் கட்சிக்காரங்களுக்கு பாடம் எடுத்தது மூலமாகவும் நீங்க தான் அவருக்கு மிகப்பெரிய தூணு, நீங்க தான் அவருக்கு பெரிய ஒரு ஆலோசகர்னு நீங்க நினைக்கிறீங்க. இது அதிக பிரசித்தனம். ஐயனாதன் பிரச்சனை, நீ ஜேர்னலிஸ்ட்ன்ற எல்லையை தாண்டி ஆக்டிவிஸ்டா போற, அதுக்கு நல்லதுன்ற ஒரு சாயத்தை பூசிக்கிற நீ. இந்த பருப்பெல்லாம் அங்க வேகாது. நான் ஒரு ராஜகுரு அப்படின்னு இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறது. நான் சொல்றதை அவர் கேட்கணும், கேட்கலன்னா அதை பத்தி அது எங்க போய் அசூயையா நிக்குதுன்னா, 1000 பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கும் விஜய்க்கு வந்தா கூட அந்த 15 நிமிஷம் ஸ்பீச்சை பத்தி நீங்க வெளியில சொல்லியிருக்கவே கூடாது. அது நம்பிக்கை. எதுவுமே இல்லையா ஐயனாதன் கிட்ட? விஜய் அதிமுக போவதற்கான ஒரு மைண்டில் இருக்காருன்றத பொதுவெளியில போட்டு உடைச்சிருக்காரு. இது மூலமா அந்த கூட்டணி உருவாகாமல் இருக்க சில வேலைகளை திமுகவும் விஜய் அதிமுக கூட்டணி விரும்பாத பிஜேபியும் அல்லது வேறு சிலரும் செய்வதற்கான விஜய் வந்து நீங்கெல்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு தான் விஜய் இருக்காருன்னு முதல்ல நீங்க நினைக்கிறதே தப்பு. ஒருத்தன் கவலை அவன் தாங்க பட முடியும், நீ பட முடியாது. இவன் அவரை கட்டுருவான், அவன் இவரை கட்டுருவான். அவரை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? இதுக்கு பேர் தான் அதிக பிரசித்தனம். தனிப்பட்ட முறையில் விஜயிடம் எதையோ எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள் தான் இப்படி எல்லாம் நடந்து கொள்வார்கள். அடிப்படையிலே இது ஒரு டோட்டலி ஒரு பத்திரிகையாளனாக ஐயனாதனின் நடவடிக்கை என்பது என்னை பொறுத்தவரையில் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் திடீர்னு அதிலிருந்து பின்வாங்கிட்டார். காரணம் என்னன்னா, அது வந்து என்னைக்கு நடக்குது, எப்போத்துலேருந்து நடக்குது அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோருடைய இணைவுக்கு அப்புறமா. அதற்கு முக்கியமாக அவர் மேற்கோள் காட்டுற ஒரு விஷயம், உங்ககிட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகவே இருந்தது, நீங்கள் மக்களோடு டைரெக்டாக கனெக்டடாக இருக்கிறது, மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுறது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி நடந்தது அப்படின்றது. பட் இப்போ இவர்களை உள்ள கொண்டு வந்ததன் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகள் டைல்யூட் ஆகுது, அவங்க சொல்றதை நீங்க கேட்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நகர்றீங்க அப்படின்ற இடத்துக்கு அதை தான் மெயின் பாயிண்டா முன்வைக்கிறாரு. இது தொடர்ந்து இன்னும் பல விஷயங்கள் முன்வைக்கிறார். பட் இந்த பாயிண்ட்ல இருந்து அவருடைய நிலைப்பாடு குறித்த உங்களுடைய பார்வை. பத்திரிகையாளர் ஐயநாதன் மூத்த பத்திரிகையாளர், 70 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார். நீண்ட நெடிய பத்திரிகை அனுபவமும் அரசியல் அனுபவமும் அவருக்கு உண்டு. ஏற்கனவே அவர் சீமானோடு பயணப்பட்டிருக்கிறார். பாமகவுடன் அவருக்கு நெருங்கிய தொடர்புகள் உண்டு. விஜய் கட்சி ஆரம்பித்த பொழுது இவர் தன்னுடைய ஆதரவை
விஜய்க்கு கொடுக்கும் பொழுதே எனக்கு தெரியும், உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இது ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது அப்படின்ட்டு. ஏன்னா அது ஐயநாதன் மாதிரியான பத்திரிகையாளர்களுடைய பிரச்சனை என்னென்னா, இவங்க அளவுகோலை வச்சு தலைவர்களை எடை போடுறாங்க. அதனால தான் இவருக்கு சீமான்கிட்டையும் பிரச்சனை வந்து சீமானோட பயணப்பட்டவர் வெளியில் வந்தார். இப்போ விஜயோட பயணப்படவே ஆரம்பிக்கல, அவங்க அரசியல் வகுப்பு எடுத்தார். அப்புறம் தொலைக்காட்சி விவாதங்களில் கொஞ்ச நாள் பேசினார். தளபதி என்று விஜய் அழைத்தார். பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஒரு தலைவரை, பெரிய அளவில் சாதிக்காத ஒருவரை, ஒரு சினிமாக்காரரை அவர் பெயரை சொல்லாமல் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயரை சொல்லி அழைக்கும் பொழுதே உங்களுடைய ஆளுமை சிக்கல் புரிகிறது. ஐயநாதன் அவர்களுக்கு விஜய் பற்றி எந்த பார்வையை வைத்துக் கொள்ளவும் அவருக்கு உரிமை உண்டு. அது என்னுடைய பிரச்சனை கிடையாது. அதை நான் கமெண்ட் பண்ண கூட விரும்பல. ஆனால் அவர் சொல்லி இருக்கக்கூடிய காரணங்கள் நீங்க கேட்டதால நான் சொல்றேன். அவர் என்ன சொல்லுகிறார், அவர் ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் உள்ள வந்ததால இவர்கள் தொடர்பு அருந்து போயிடுவார்கள் அப்படின்லாம் சொல்றாரு. நீ எல்லா பெரிய கட்சிகளுமே ஜெயிக்கக்கூடிய கட்சிகள், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயிக்க வாய்ப்புள்ள எல்லா கட்சிகளுமே மீடியம் லெவலில் இருக்க கட்சிகள் கூட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா லைஃப் இன்னைக்கு அப்படி மாறி போச்சு. ஒரு உதாரணம் சொல்றேன். சினிமாக்கள் அந்த காலத்தில் 20 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருக்கும்? நான் இளைஞனாக இருக்கும்பொழுது, கல்லூரி நாட்களில் இருக்கும்பொழுது தியேட்டருக்கு தான் போய் நம்ம பார்ப்போம். அரசியல் பிரச்சாரங்களுக்காகவே அதை பயன்படுத்துறாங்க. தியேட்டருக்கு தான், வெறும் தியேட்டர் தான் இருக்கும். அப்போ சாந்தி தியேட்டர் இருக்கும், கபாலி தியேட்டர் இருக்கும், அல்லது கமலா தியேட்டர், இந்த மாதிரி தியேட்டருக்கு தான் நம்ம போவோம். இன்னைக்கு தியேட்டரே ரொம்ப 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 கம்மி. எல்லாம் மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு. வெறும் சினிமா பார்க்கறதுக்கு மக்கள் தியேட்டருக்கு வரது கிடையாது. சினிமா பார்க்க வரும்போது ஷாப்பிங் வரணும், சினிமா பார்க்க வரும்போது சாப்பிடணும், சினிமா பார்க்க வரும்போது உள்ளுக்குள்ள பேங்க் இருக்குன்னா பேங்க் ஆப்ரேஷனை பார்க்கணும், பேங்க்ல டெபாசிட் பண்ணணும், எடுக்கணும், பேங்கிங் ஒர்க்குக்கு போகணும், எந்த விதமான பர்ச்சேஸுக்கும் அங்கே எல்லா விதமான பர்ச்சேஸுக்கும் அங்கே இடம் இருக்கணும், ஸ்பா இருக்கணும், ஜிம் இருக்கணும். ஸோ ஒரு சினிமா பார்க்கறதுக்காக மட்டுமே ஒரு கட்டடத்தை தேடி இருந்த நாட்கள் போயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாண்ட் அலோன் சினிமா தியேட்டர்ஸ் விரல விட்டு எண்ணிடலாம். ரொம்ப 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 கம்மி. மல்டிப்ளெக்ஸ் ஸ்கூல்ல இருக்கிறது தான் உங்களுக்கு. மல்டிப்ளெக்ஸ் ஸ்கூல்லையும் மால் மாதிரி இருக்க இடத்துக்குள்ள போகிற தேட்டர் தான் விரும்புகிறாங்க. ஒரு இஏல போகிறதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா அவன் சினிமா மட்டும் போல இஏக்கு அங்கே போனான்னா ஒரு விடுமுறை நாள், வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் விடுமுறை நாள்னா ஒரு தேட்டருக்கு போகிறதுனா தனியாக ஒரு தேட்டருக்கு போயிட்டு வரணும். அது தனி செலவு. இஏக்கு போயிட்டா சாப்பிடலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், பார்க்க போகலாம், ஒரு நாள் பூரா அங்கே உள்ளே நீ ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னெல்லாம் தேவையோ ஒரே காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்துடும். இதுதான் இன்றைக்கி உலகம் பூரா இருக்க கல்ச்சர் இந்தியாலையும். அதனால தான் தேட்டர்லாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட 70% தேட்டர் முடியாச்சு. உங்களுக்கு தெரியும். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, காலங்கள் மாறுது. பெரிய பெரிய கட்சிகள் கூட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வைக்கிறான். பிஜேபி தான் முதல்ல ஆரம்பித்தான். இதோட தேவையை புரிஞ்சுக்கிட்டது முதல்ல பிஜேபி. பிரசாந்த் கிஷோர் 2011-12 அவர் முதல்ல அப்ரோச் பண்ணது ராகுல் காந்தியை. அதோட முக்கியத்துவம் ராகுல் காந்திக்கு புரியல. அவர் மோடி கிட்ட போறாரு. மோடி லட்டு மாதிரி அள்ளி போட்டுக்கிறாரு. 13-14 மோடிக்கு பிரசாந்த் கிஷோர் ஐபாக் ஒர்க் பண்ணது தான் மோடி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். அதுக்கு பிறகு ஜெயிச்ச பிறகு பிஜேபி தனியாக அவங்க லெவலுக்கு அவங்க கன்சல்டன்ஸை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஐபேக் தான் கலைஞர் திமுக ஒர்க் பண்ணுச்சு, மம்தா பானர்ஜிக்கு ஒர்க் பண்ணுச்சு. அந்த மாதிரி பல பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு புரியுதுங்களா? இது மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ற சமகாலத்தில் இந்த ஒரு ட்ரெண்ட் செக்டரை கிரியேட் பண்றதுக்கான ஒரு முக்கிய பங்கா இன்னைக்கு வியூக வகுப்பாளர் மாறிக்கிட்டு இருக்காங்க. உண்மை, அதை தான் நான் சொல்றேன். வியூக வகுப்பாளர்களை நெகட்டிவா பார்ப்பது அபத்தமான பார்வை, விவரம் அறியாத பார்வை, ஒரு பக்குவமற்ற பார்வை. கனவுலகில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உட்டோப்பியன் லைஃப்ல இருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் இருப்பாங்கல்ல, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அந்த மாதிரி எந்த காலத்திலுமே இருந்ததில்லை. அந்த காலத்திலேயே அவங்க அந்த காலத்துக்கு ஏற்ற தில்லாலங்கடி வேலைகளை எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு உலகம் முழுவதுமே ஜனநாயக நாடுகளில், அதுவும் பல கட்சி ஜனநாயகம் கொண்ட நாடுகளில், பல ஜாதி மத இனங்களை, மல்டி கல்ச்சரல் சொசைட்டிஸில் தேர்தல்கள் என்பவை காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட், ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். வியூக வகுப்பாளர்கள் இல்லாமல், மறுபடியும் சொல்கிறேன், ஜெயிக்க வாய்ப்புள்ள எந்த கட்சியுமே தேர்தலை சந்திக்கிறதில்ல. அண்டர்லைன் பண்ணுறேன், ஜெயிக்க வாய்ப்புள்ள. ஜெயிக்க வாய்ப்பே இல்லாமல் எனக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு சில கட்சிங்க இருக்கும். அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜெயிக்கணுன்ற முழு நோக்கத்தோட ஒர்க் பண்ணுற, இன்னும் சொல்ல போனால் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்காட்டும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கலாம், ஓரளவாக நம்ம சீட்டு ஜெயிச்சா போதுன்னு செகண்ட் ரேங்க் 2ஆம் கட்ட கட்சிகள் இருக்கும். அந்த கட்சிகள் உட்பட ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய ஜெயிக்க வாய்ப்புள்ள கட்சிகள், இன்னும் 2 தேர்தல் பொறுத்து ஜெய வாய்ப்புள்ள செகண்ட் ரேங்க்ல கட்சிகள், இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வியூக வகுப்பாளர்கள் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அமைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஜாப். அதை ஒரு காரணமாக சொல்லி வெளியில வருதுன்றது இல்ல. பொதுவாக இப்போ இருக்கிற அரசியல் சம்பிரதாயமாக அது மாறிவிட்ட ஒரு விஷயமாக இருக்கிற பாயிண்ட் முன்வைக்கும் போது, பட் அப்படி வருபவர்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றத சந்தேகிக்கணும்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், முதல்ல இது விஜயோட பிரச்சனை. இப்ப நண்பர் ஐயநாதன் மாதிரி இருக்கவங்களோட பிரச்சனை என்னன்னா, இவங்க அளவுகோலை வச்சு விஜய் எடை போடுறாங்க. விஜயோட கவலையெல்லாம் இவங்க படுறாங்க. விஜய் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், அது அவரோட கட்சி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன் மேன் ஆர்மி. அது இல்லையா? அவரை பிடிச்சவன், அந்த கொள்கையை பிடிச்சவன், கொள்கைன்னு ஒன்று இருந்ததுன்னா அது அவர் எதை கொள்கைன்னு சொல்றாரோ அதை, குறிப்பா விஜயை பிடிச்சவன் அங்க போய் சேர போறான். திமுக அண்ணா திமுக பிடிக்காதவன், தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று வேணும்னு விரும்புறவன், புதுசா அரசியலை பார்க்க வரவன், அல்லது ஏற்கனவே சீமானு திருமா இவங்களெல்லாம் பார்த்து ஏமாந்து போனவன், பாமகவை பார்த்து ஏமாந்து போனவன், இவங்க எல்லாமும் அங்க கொஞ்சம் பேர் நகர்றாங்க. இவ்வளவுதானே விஜய். அவரோட
கட்சி அது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு தொழில் தொடங்குறாருங்க, அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாருங்க, கம்பெனியில் யாரை வச்சுக்கணும் வேலைக்கு வச்சுக்கூடாதுன்னு அவரோட எண்ணங்க அது. நீங்கள் யார் அதை போய் முதல்ல உங்கள் அளவு உங்களோட எல்லையே உங்களுக்கு தெரியலையே. விஜய்க்கு நான் சொன்ன அவர் கேட்கலன்னா இது ரொம்ப அதிக பிரசங்கத்தனமான பேச்சு. விஜயை அவர் எப்படி ஒரு பத்திரிகையாளனோட வேலை நான் சொல்கிறேன். நீ ஒரு அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா அது வேற. நீங்கள் ஒரு பத்திரிகையாளன்னா என்ன நடக்குதுன்னு காய்தல் விவரத்தில் இல்லாமல் அதை அவதானிப்பதும், அப்படி நீங்கள் அவதானித்ததை பொது வெளியில் வைப்பதும், பேச்சின் மூலமாகவோ எழுத்தின் மூலமாகவோ வைப்பதும், இதுதான் உங்க வேலை. இன்னொரு படி மேல போனா ஒரு ஒபினியனை இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். சரியா இருக்கும் அப்படி அப்படி சொல்லலாம், சொல்றதோட நிறுத்திக்கணும். அவன் எடுத்துக்கிறான் எடுத்துக்கலாம், அது அவன் பிரச்சனை. நான் தான் சொல்றேன், என்னுடைய அளவுகோல் நான் யாருங்க சொல்லுங்க, நான் யாரு? பத்திரிகையாளர். மொத்த பத்திரிகையாளர். மை ஜாப் இஸ் a journalist. என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை அவதானிப்பதும் அசஸ் பண்றதும், அப்படி நான் அசஸ் பண்ணதை 2 பேர்கிட்ட கிராஸ் செக் பண்ணி சரியான கருத்தை உருவாக்குறதும், அப்படி உருவாக்குன கருத்தை உங்க மாதிரி பத்திரிகையாளர் நண்பர்கள்கிட்ட பேசுறதும் இல்ல எழுதுறதும், இதுதான் சார் என் வேலை. பிளஸ் ஆர் மைனஸை எடுத்து இவ்வளவுதான் என் வேலை. இவன் இப்படிதான் வாழணும், இவன் கூட சேரக்கூடாது, இவன் ஏன் இவன் கூட சேர்ந்தான், இவன் ஏன் இவன் கூட சேரல, அதிக பிரசங்கித்தனமான அசிங்கமான வேலை இது. இது உன் வேலை இல்ல. உன் ரோல் என்ன? உன் ரோல் என்ன அதை சொல்லு. உன்னை விஜய் அப்பாயிண்ட் பண்ணாரா? விஜய் அப்பாயிண்ட் பண்ணி நீ சொல்றதை அவர் கேட்கலன்னா ஓகே, அப்ப கூட நீ சொல்ல முடியாது நீ காசுக்கு தான் உனக்கு ஊதியத்துக்கு வேலை செய்யறேன், நான் உன்னை குறைச்சு மதிப்பில்லை. நான் சொல்ல வருது என்னன்னா, ஒவ்வொரு நம்ம பத்திரிகையாளர் பல பேர்கிட்ட இருக்க பிரச்சனை தான், தன்னோட ரோல் என்னன்னே அவங்களுக்கு புரியல. நீ எந்த தத்துவத்தை வேணா ஏத்துக்கலாம், எந்த கட்சியை வேணா ஆதரிக்கலாம், எந்த தலைவர்கிட்ட வேணா உனக்கு அவரை பிடிச்சி போய் நீங்க வேலை செய்யலாம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் உன் எல்லை. அவன் ரோலை நீ எடுத்துக்க முடியாது. சார் ஒரு படி மேல விஜய் அவர்களோட கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நாங்கள் சந்திச்சேன். அப்போ வந்து ஒரு சில விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. அதுல குறிப்பாக அதிமுகவை நோக்கி தாவேக்கா நகர்ற மாதிரியான ஒரு ஒர்க்கு தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு, அது மாதிரியான ஒரு கோணத்துல தான் போகுது அப்படின்னு பேசும்பொழுது, அதற்காக தான் அதை ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதாக பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு, அதாவது அவர் 2 பேருக்கும் நடந்த அந்த ஒரு விஷயத்த வெளியில சொல்றது அப்படின்றது ஒரு அறம் சார்ந்து சரியான விஷயம் நினைக்கிறீங்க? கேவலமான விஷயம். ஒரு பத்திரிகையாளனோட ஒரே ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் படிச்ச படிப்பு கூட கிடையாது. அவன் டிகிரி முடிச்சிருக்கான், பிஜி முடிச்சிருக்கான், பிஹெச்டி முடிச்சிருக்கான் கிடையாது. அவன் 10ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்கட்டும், இல்லை அவனுக்கு பெரிய சோர்ஸ் இருக்குது கிடையாது, இல்லை பெரிய ஆஜானு பாகுவா இருக்கான், சொத்து சொகம் இருக்குது, எதுவுமே கிடையாது. ஒரு பத்திரிகையாளனோட அடிப்படையான தகுதி நம்பர் 1 நம்பகத்தன்மை. உங்களை விஜய் அழைத்து பேசியிருக்கிறார், அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள். கிரெடிபிலிட்டியை நீங்க இழந்திருக்கீங்க. விஜய் கூட அரசியல் என்ன என்பது அதை பற்றி உங்க பார்வை என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா விஜய்க்கும் உங்களுக்கும் நடந்த அந்த 15 நிமிட சந்திப்பை பத்தி நீங்க வெளியில சொல்றீங்கன்னா, இதை விட ஒரு உண்மையான பத்திரிகையாளன் இதை செய்ய மாட்டான். ஆனா அன்எத்திக்கல் அப்படின்றது எனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த விஷயத்த அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து கொண்டு செல்லும். நான் பேசுறது இல்ல அப்ப நீ உள்நோக்கத்தோட அங்க போற, அப்ப நீ பத்திரிகையாளன் உன்னை சொல்லிக்காத. டோன்ட் கால் யுவர் செல்ஃப் அஸ் a journalist. நான் திரும்ப சொல்றேன் கிலோ, விஜயோட அரசியல் என்னவா வேணா இருக்கட்டும், நான் பத்திரிகையாளனாக இருக்கும் பட்சத்தில் அது என்னவா இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது ஒன்று மட்டும்தான் என் வேலை. அதை இந்த கோணத்துல மாத்துறதோ இல்ல இந்த கோணத்துல மாத்துறதோ, இப்படி புஷ் பண்றதோ, இப்படி பின்னால இழுக்கிறதோ, இது எதுவுமே என் வேலை கிடையாது. அப்படின்னா எனக்கு உள்நோக்கம் இருக்கு, அதுக்கு பேர் வேற. அந்த வேலையை யார் செய்வா? இந்த வேலையை யார் செய்வா? பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் செய்வாங்க. நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா பொலிட்டிக்கல் புரோக்கரா நீங்க தான் முடிவு செய்யணும். இல்ல அவர் பேட்டி எடுக்கும்போது எந்த புள்ளியில இருந்து அவர் பேசுறதாக ஒரு பார்வை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எங்களோட நம்பிக்கை, நீங்க அவருடைய கொள்கை பிடிப்பு, அவர் எந்த மாதிரி பேசுறாரு, செயல்படுறாரு, இதெல்லாம் பார்த்து அவர் தான் அடுத்த ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் நான் அவருக்கு ஆதரிச்சேன். பட் இப்படிலாம் போகும்போது ஏற்படுவது ஒரு ஏமாற்றமும் விரக்தியும் தான் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட். உங்களை ஏமா நம்ப சொன்னான், நீ ஏமாந்துட்டு இந்த லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஐயோ இவனை நம்பினா இவன் ஏமாத்தி, இவளை நம்பினா இவன் ஏமாத்திட்டு போயிட்டா. உன்னை ஏமா நம்ப சொன்னான்? அவன் புத்தி வளரல, முழு வளர்ச்சி அடையாதவன் தான் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நம்புவாங்க. விஜய் நீ க்ளோஸா வாட்ச் பண்ணணும். விஜய் தான் மாற்றுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஐம் சாரி, உங்களுக்கு அரசியல் அறிவே இல்லைன்னு அர்த்தம். அவர் ஒரு நடிகர். இல்ல ஒரு ஹார்டான வார்த்தைகள் இந்த அளவுக்கு தேவையா? இந்த விஷயத்துல அவர் அளவுகள் வச்சது அப்படின்றது ரொம்ப முற்றிலும் தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நண்பர் விஜய் ஐயநாதன் எனக்கு நண்பர். நான் இப்ப கூட அந்த விமர்சனம் எல்லாம் தனிப்பட்ட முறையில் அவர் மேல வைக்கல, அவருடைய கருத்தின் மீது தான் நான் வைக்கிறேன். இந்த எந்த விமர்சனமே தனிப்பட்ட விமர்சனம் அல்ல, தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள. பர்சனலா நான் ஐயநாதனை தாக்கல, ஆனா அவருடைய நடவடிக்கைகள் எனக்கு ரொம்ப அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் அசூயாகவும் இருக்கு. ஏன்னா நான் ஒரு பத்திரிகையாளன்ற முறையில் பத்திரிகை தர்மத்தை மீறி ஐயநாதன் செயல்பட்டிருக்காரு. விஜய்க்கும் முதல் விஷயம், விஜய்க்கும் உங்களுக்கும் 15 நிமிட சந்திப்பு என்பது உங்க 2 பேருக்கு இடையில் உள்ள விஷயம். அது ஒரு புனிதமான விஷயம். நீங்க சொல்றது விஜய் கேட்கிறாரு கேட்கல அது வேற. ஆனா அதை பொதுவெளியில வைக்கிற மாதிரியான ஒரு ரொம்ப மலிவான, ரொம்ப கண்ணியமான பேசுறேன், நிறுத்திக்கிறேன், அதோட மலிவான ஒரு வேலை எதுவுமே கிடையாது. ஒரு உண்மையான பத்திரிகையாளன் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டான். ஒரு நம்பிக்கையில விஜய் உங்களை கூப்பிட்டு
கூப்பிட்டு பேசுறாரு. விஜய் கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம், 1000 கோளாறுகள் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா விஜய் நீங்க திரும்பவும் சொல்ற உங்க அளவுகோல் வச்சு எடை போடுறீங்க. எது சரி தப்பு நீங்க யாருங்க சொல்றதுக்கு? விஜயோட கட்சி அவர் என்ன வேணா செய்வாருங்க. நாளைக்கு பிஜேபியோட கூட போவாரு. அப்படி போறாருன்னா தனிப்பட்ட முறையில் உங்களை கூப்பிட்டு பேசணும். அந்த விஷயத்தை நீ வெளியில சொல்லக்கூடாது. விஜய் பிஜேபியோட போனா நீ 1000 விமர்சனம் பண்ணு, மட்ட கிழிச்சு கூட ஏறி விஜய நார விஜயை கிழித்து நீங்கள் பேசுங்கள், தப்பு இல்ல. ஆனா அந்த 15 நிமிஷம் உங்களுக்கும் அவருக்குமான விஷயம் இருக்குல்ல, உரையாடல், அதுல ஒரு துளிய கூட நீ வெளியில கூடாது. துரோகத்துல எல்லாம் பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். அதுவும் ஒரு பத்திரிகையாளர் தன்னோட சோர்ஸை வெளியில சொல்லக்கூடாதுன்னு ஒரு பெரிய உனக்கு பிடிக்குதோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, விஜய் இன்னைக்கு ஒரு பெரிய பாப்புலர் பர்சனாலிட்டி. திமுக அவரை பார்த்து எவ்வளவு நடுங்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு 100 கொடையை கொண்டு போய் பாண்டி பஜார்ல விஜய் கட்சிக்காரன் கொடுத்தானா பின்னாலேயே போலீஸ் ஓடுது, அவங்களை பிடிச்சி அவங்க மேல 100 கேஸ போடுது. புசி ஆனந்த் ஹெல்மெட் இல்லாம போயிட்டாரோ அவரை துரத்தி பிடிச்சி ஏதோ தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அது அவன் மேல ஃபைன் அவர் மேல ஃபைன் போடுறாங்க. எந்த அளவுக்கு திமுக விஜயை பார்த்து நடுங்குகிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம். விஜய் நாளைக்கு ஜெயிக்கலாம் தோக்கலாம் அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா விஜய் இன்னைக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபிகர், இதை யாரும் மறுக்க மாட்டாங்க. இன் கரண்ட் சிச்சுவேஷன்ல அப்படிதான் இஸ் a very popular figure. நாளைக்கு அவர் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது வேற. இன்றைக்கு விஜய் இஸ் a most popular figure. அவர் உங்களை கூப்பிட்டு பேசுறாருன்னா அது ஒரு மரியாதை உங்களுக்கு. விஜயோட அரசியலை நான் ஒன்றும் அங்கீகரிக்கல, பல விஷயங்கள் அவரோட புரிதல் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் இன்னும் ஒரு முழு நேர அரசியல்வாதியாவே முகிழ்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. ஆனா நம்முடைய நேர்காணலே பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனா அவர் இன்னைக்கு ஒரு பாப்புலர் ஃபிகர், மக்கள் கிட்ட அவருக்கு ரொம்ப அதீதமான ஒரு வரவேற்பு இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குதுன்றதை யாரும் மறுக்க முடியாது. மறுபடியும் சொல்றது ஓட்டா மாறலாம், மாறாம போகலாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ஒரு லீடர், ஒரு நடிகர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவரை தலைவர் தான் சொல்லணும். லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவரை தலைவராக ஏத்துக்கிட்டாங்க. அவர் உங்களை கூப்பிட்டு பேசுறாருன்னா அது உங்களுக்கும் அவருக்கும் இடையில் மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை கொண்டு வந்து பொது வெளியில வைக்கும் போதே அந்த நிமிஷமே உங்களோட எல்லா நியாயங்களும் அடிபட்டு போகுது. நீங்க பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொள்ளவே தகுதி இல்லாத நபர். அவரே சொல்றாரு, நீங்க கேட்டீங்க, இன்னும் 2-3 நண்பர்கள் கேட்கும் போதும் இது அன்எத்திக்கலான ஆமா, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இது நலன்ன்றது உங்களோட யாட் ஸ்டிக். அவர் என்ன தீவிரவாதிகளுடைய போய் காலிஸ்தான் தீவிரவாதியோட கூட்டணி வைக்க போறாரா? அதிமுக கூட்டணி வச்சா என்ன தப்பு? அது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி, 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டோட பிரதான எதிர்கட்சி. குறைஞ்சது எவ்வளவு சேதாரம் வந்தாலும் ஒரு 20-22% ஓட்டு அந்த கட்சிக்கு இருக்கு. நாளைக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ள கட்சி. அந்த கட்சியோட போகலாமா வேணாமான்றது விஜயும் அவர் கட்சியும் எடுக்க வேண்டிய முடிவு. அதிமுகவோட அவங்க போக கூடாதுன்னு உங்களுக்குள்ள ஒரு நிலைப்பாடு இருக்குங்கல்ல, அதை கொண்டு போய் அவர் மேல திணிச்சுட்டு அந்த திணிப்புக்கு அவர் உடன்படலன்னும் போது எடப்பாடி பழனிசாமி நீங்க முதல்வராக ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. யார் கேட்கிறா? ஐயனாதான் அப்படிதான் கேட்கிறேன். நீங்க அப்படி ஒரு வேலை நீங்க அதிமுக கூட்டணி போனீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஏத்துக்கிறீங்களா, தாவேகா தொண்டர்கள் அவரை முதல்வராக ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்கிறேன். இல்லைங்க, இதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் அவர் பொது வெளியில ஏன் வைக்கிறாருன்றதான் ஏன் பாயிண்ட். விஜயோட அவர் வைக்கலாம். இந்த விஷயத்துல ஐயநாதனோட கருத்து சரி தப்புன்னு ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே நான் வரல. அதிமுகவோட விஜய் போகக்கூடாதுன்ற கருத்தை வைப்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா விஜயோட தனக்கு நடந்த பேச்சுவார்த்தையும் அதை தாண்டி இன்னைக்கு எங்க போய் நிக்குதுன்னா, விஜய்க்கு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ஒரு விருப்பம் இருக்கிறது. தன்னுடைய 15 நிமிட சந்திப்பில் தான் கண்டறிந்த விஷயம் அதுதான் என்பதை பொதுவெளியில் அவர் வச்சிருக்காரு. கரெக்டா? இது எவ்வளவு பெரிய துரோகம் இது. இதனால பலனடைய போறது யாரு? திமுக. அப்ப யாரோட ஆளா இவர் அங்க போய் பார்த்திருக்காரு. அப்புறம் பூவிலிங்க சுந்தரராஜன் ஏதோ சொன்னாரு, நான் போய் சொல்றேன்றாரு. இது என்னங்க இதெல்லாம்? அவரையும் மாட்டி விடுற வேலை இல்ல. பூவிலிங்க சுந்தரராஜன் திமுகல ஒரு தரப்புக்கு க்ளோஸ் ஆனவர். அரசு அதிகாரிகள்ல சிலர் சுந்தரராஜனுக்கு நெருக்கமானவங்க. அவங்க என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க. பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி நீங்க போய் அவர்கிட்ட தளபதி கிட்ட சொல்லுங்கன்னு அவர் சொன்னாருன்றத போய் நான் விஜய் கிட்ட சொன்னன்றத வெளியில வைக்கிறது இது எவ்வளவு பெரிய தப்பு இது. இதெல்லாம் ஒரு பத்திரிகாரன் செய்யற வேலையா? நிச்சயமா இது நம்பிக்கை துரோகம் அப்படின்ற பச்சை நம்பிக்கை துரோகம் உங்க வாயாலே வந்துடுச்சு. விஜய்க்கு மட்டும் இல்ல, பூவுலக சுந்தரகம் ஒரு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணிருக்காரு. இது ஒரு துரோகன்றத கூட பெரிய வார்த்தையை கூட நான் அது கூட சீப்பா போயிடுச்சு அந்த வார்த்தை. நம்ப வச்சு இவன் கழுத்தறதான் பொம்பளைங்க புலம்புவாங்கல்ல, இல்ல ஆம்பளைங்க புலம்புவாங்க. எதுக்கு பொம்பளை மட்டும் சொல்லணும்? இந்த ஒருதலை காதல் அப்போ ஆம்பளை புலம்புவான். இல்ல அந்த காலத்துல பொம்பளைங்க என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெட்டை புலம்பல் வாங்குது. அல்லது ஆம்பளைங்க புலம்புறது, காதல்ல தோத்தவங்க புலம்புறது. அடிப்படையில் இது ஒரு புலம்பல். ஒரு பத்திரிகையாளன் புலம்பக்கூடாது, இதை புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளனுடைய எந்த தர்மமும் இல்லாம தான் ஐயனாதான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நான் தனிநபர்களை பத்தி பேசுறத கூச்சப்படுவேன். ஆனா இன்னைக்கு விஜய் விஷயத்துல ஐயநாதன் பண்ணது எனக்கு எப்படி இவ்வளவு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஏன் இப்படி இல்ல ரொம்ப சீக்கிரமாவே ஐயநாதன் அவர்கள் விஜய் குறித்து ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டாரோ, அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு முன்முடிவுக்கு வந்தது தப்பு இல்ல கிலோ. அதை பொதுவெளியில வைக்கிறது வேற யாருக்கோ ஒரு அஜெண்டாவுக்கு ஒர்க் பண்றாரு. என்ன அஜெண்டா இருக்கு? இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, விஜய் அதிமுகவோட போக போறாருன்ற தகவலை வெளியில சொல்றது மூலமா அவர் யாருக்கு சாதகமா செயல்பட ஆரம்பிக்கிறாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ திமுக சாதகமா. அப்ப அதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு விஜய் அதிமுக கூட்டணி வந்துடாம பாக்குறதுக்கு திமுக எவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுது, உளவுத்துறை எவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுது, எவ்வளவு குட்டிக்கரணம் போடுறாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா?
இந்த வேலையை வேற எவனாவது செய்யட்டும்ன்ற, பத்திரிக்கையாளன்ற பேரை வச்சுட்டு நீங்க செய்யாதீங்கன்ற. திமுக கொடுத்த அஜெண்டா அப்படின்னு தான் சொல்றீங்களா? அப்படி எனக்கு தெரியாது, நான் அப்படி குற்றம் சாட்ட விரும்பல. ஆனா இந்த செயல்பாடு திமுக தான் சாதகமா அமையும். விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற போது அவர் இப்போ தனக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிய ரசிகர்களுடைய அந்த ஒரு பெரிய பலம் இருக்குது, அதை பயன்படுத்திக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும், அவருக்கு தெளிவில்லாத இடங்களை வந்து இவரை சுற்றி இருப்பவர்கள் பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறார்கள் அப்படிங்கிற பாயிண்ட்டை முன்வைக்கிறார் இல்லையா? விஜய் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் அவர்கிட்ட இருக்கிறதாக பார்க்குறீங்களா? அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விஜய்க்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, இவங்கெல்லாம் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க, நிர்மல்குமார் ஆதவர்ஜனான்னு சொல்றதெல்லாம் அதிக பிரசங்கத்தனமான பேச்சு. முதல்ல இன்னொருத்தன் கவலையை நீ பட முடியாது. அவர் கொடுக்குற அறிக்கையை கூட அவர் கொடுக்கறது இல்லை அப்படின்ற பணத்தில் தான் அவர் பேசுது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன ஆதாரம் அதை சொல்லு. எல்லாமே அதிக பிரசங்கத்தனமா இருக்கு இந்த பேச்சு. எல்லாமே ஐயநாதனுடைய இந்த பேச்சு எல்லாமே அதிக பிரசங்கத்தனமாகவும் அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருக்கு. உன் வேலை இல்லை, இது உங்க வேலை இல்லை சார். இது விஜயோட அரசியலை பத்தி நீங்க கமெண்ட் அடிங்க. விஜய்க்கு அவன் அறிக்கை எழுதி கொடுக்குறான், அவருக்கு தெரியாது அல்லது தெரியும், ஆதவர்ஜனா போனது தப்பா ரைட்டா, உங்க வேலையா இது? அருவருப்பா இல்லை? டோன்ட் யூ ஃபீல் அஷேம்? இட் இஸ் நாட் யுவர் ஜாப். ஹூ ஆர் யூ? நான் சொல்றது இது விஜய்க்கு மட்டும் இல்லை, யாருக்கு பண்ணாலும் கேட்பேன் இதை நான். பத்திரிகையாளர்னு அப்ப சொல்லாதீங்க. பத்திரிகையாளரா இந்த ஒரு வாதத்தை எடுத்துக்க ரொம்ப தப்பு இல்ல, கேவலம். ஒரு பத்திரிகையாளனோட வேலை இது இல்லன்ற. எப்படி கிலோ ஒரு பத்திரிகையாளனோட வேலையா இது இருக்கும்? நான் எந்த கட்சியை பத்தியுமே சொல்றேன், விஜய பத்தி இல்ல. Your job is to commentate, understand, plus புரிந்து கொள்வது, அதை உள்வாங்குவது, நீ சரி நம்புறத மக்கள் மன்றத்தில் வைப்பது. இது ஒண்ணுதான், இது மட்டும்தான் உன் வேலை. அவன் எவன் கூட போறான் போல, அவன் எவன் அறிக்கை எழுதி கொடுக்குறான் எழுதி கொடுக்கல, அவனுக்கு தெரியுமா தெரியாதா, இதெல்லாம் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இது எவ்வளவு அதிக பிரசங்கத்தனமான விஷயம். அவங்க கட்சி குறைஞ்சபட்சம் அந்த அறிவாது நேர்மையாது இருக்கணும். இட் இஸ் ஹிஸ் பார்ட்டி. அது ஒரு கம்பெனி மாதிரியே வச்சுக்கோங்களேன். அவன் எவன் பிடிக்குதோ பிடிக்கல, யார் வேணும் வேணாம் அவர் தான் முடிவு செய்வார். அந்த பாயிண்ட் தான் சொல்றாரு. ஒரு கார்பரேட் அரசியல் தான் பார்க்க, எல்லாரும் கார்பரேட் அரசியல் ப்ராஃபிட் பார்க்கணும் இல்லை, எல்லாரும் கார்பரேட் அரசியல் தான் பண்றான். திமுக என்ன பண்ணுது, பிஜேபி என்ன பண்ணுது, காங்கிரஸ் என்ன பண்ணுது? அங்கதான் தனித்துவத்தை இழந்துடுறாங்க. அது உங்க அளவுகளை வச்சு தான் இட போட்டீங்க. இல்ல அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா வரலன்னு சொல்றீங்க, ஆனா நீங்களும் அவங்க செய்யற தப்பு தானே செய்றீங்க அப்படின்னு கேட்குறேன். இப்போ இன்னும் கட்சி அவர் வந்து இன்னும் டேக் ஆஃபே ஆகலங்க. இப்போதாங்க மூலமா பேபி ஸ்டெப்ஸ்ல தாங்க இருக்காரு அவர். வியூக வகுப்பாளர்கள் இல்லாமல் எந்த கட்சியும், மறுபடியும் சொல்லுகிறேன், வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள, வெற்றி வாய்ப்பை உண்மையில் விரும்புகிற எந்த கட்சியும் வியூக வகுப்பாளர்கள் இல்லாமல் இன்றைய அரசியலில் தேர்தல் களத்துக்கே போக முடியாது. ஜெயிக்கிற தோக்கல களத்துக்கே போக முடியாது. அப்படி ஆகிப்போச்சு பாலிடிக்ஸ். ஒரு தனி நபர் உள்ள வந்ததை வச்சு அதால ஒரு கட்சி போயிடும். இது என்ன ஆர்குமெண்ட்? இது எல்லாமே விஜயோட பிரச்சனைப்பா. இல்ல அவருடைய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த அபாயத்தை உணர்த்துறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். எது அபாயம்? நிர்மல்குமார் இல்லங்க இந்த பக்கம் இவர் வந்து ஒரு ஆதவர்ஜனா அப்படின்றது ஒரு பிரைவேட், ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி நடத்தக்கூடியவர். இவர் ஏற்கனவே கட்சிகள் பல மாறி போயிட்டு வந்தவங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னா கட்சியை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல சொல்லலாம்னு எடுத்துக்கலாம்ல. எது நல்லன்னு யார் முடிவு பண்றது? விஜய் வந்து நீங்க எல்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு தான் விஜய் இருக்காருன்னு முதல்ல நீங்க நினைக்கிறதே தப்பு. விஜய்க்கு சில விஷயங்கள்லாம் தெரியாது, இன்னடிக்குவேட்டா இருக்காருன்னு நீங்க நினைக்கிறதே தப்பு. ஒருத்தன் கவலை அவன் தாங்க பட முடியும், நீ பட முடியாது. 3000 முன்னைக்கு வந்து ஒரு 250 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்கிட்டு நடிக்கிறவர், பலாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி அவர். அப்படிப்பட்டவருக்கு விஷயம் ஞானம் இல்லைன்னு நீங்க நம்புறீங்களா? உங்ககிட்ட மட்டும்தான் அவர் கன்சல்ட் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களை மாதிரி ஒரு டசன் கன்சல்டன்ஸ் அவருக்கு இருக்காங்க, வெளியில தெரியாது. அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. இனோஸ் விஜய்ன்ற தனிப்பட்ட முறையில் இல்லை, விஜய் இடத்துல இருக்க யார் ஒருத்தரும் அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு பல முனைகளிலிருந்தும் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அது வெளி உலகத்துக்கு தெரியாது. நீங்க நினைச்சுப்பீங்க உங்களை கூப்பிட்டு பேசுறதாலையும் அவருடைய நண்பர்கள் மூலமா நீங்க வந்து உரையாடுவதன் மூலமாகவும் அவங்க கட்சிக்காரங்களுக்கு பாடம் எடுத்தது மூலமாகவும் நீங்க தான் அவருக்கு மிகப்பெரிய தூணு, நீங்க தான் அவருக்கு பெரிய ஒரு ஆலோசகர்னு நீங்க நினைக்கிறீங்க. இது அதிக பிரசங்கத்தனம். எப்பவுமே பணம் பெரிய அளவில் இருக்கவனுக்கு அரசியலுக்கு உள்ள கால வைக்கிறான்னா அவர்களுக்கு பெரிய அளவில் அறிவு இருக்கும், மறந்துடாதீங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட மேலான இடத்துல இருக்குங்க. சிம்பிளா சொல்றதுன்னா ஸ்டேட்டஸ்னு வச்சு பேசுவோம். நம்ம எல்லாரோட ஸ்டேட்டஸ், நான் ஐயநாதன் சொல்ல, நம்ம எல்லாரோட ஸ்டேட்டஸோட விஜயோட ஸ்டேட்டஸ் 1000 மடங்கு மேல. ஒத்துப்பீங்க நம்புறேன். பலாயிரம் கோடிக்கு அதிபதி. அப்ப இது சம்பந்தமான பொலிட்டிக்கல் நாலேஜும் அவருக்கு இருக்கும். ஸ்ட்ராட்டஜில தப்பு பண்ணலாம், பட் நாலேஜ் இருக்கும். நீ அதையும் சொல்லி அவருக்கு நீ இன்ஜெக்ட் பண்ணி நீ அதையும் அவருக்கு போதிக்கலாம் முடியாது. அந்த அளவுக்கு அவர் கத்துக்கொட்டி இல்லை அப்படின்றீங்க? கண்டிப்பா இல்ல. இன்எடிக்வசிஸ் இருக்கலாம், பேசிக்ஸை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை. அப்படி இருக்காருன்னு நீ நினைக்கிறனால இதுதான் அதிக பிரசங்கத்தனம். நான் அதைத்தான் சொன்னேன். கிலோ நம்ம யாரு கிலோ? முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியணும். உன்னையே நீ அறிவாய்னா இல்ல, நான் யாரு, என் ரோல் என்ன? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஒருத்தர், ஒரு நடிகர், 250 கோடி சம்பளம் வாங்குறவர். அவரோட சோஷியல் ஸ்டேட்டஸ்னா இன்னைக்கு எவ்வளவு பேர், 90 லட்சம் பேர் அந்த கட்சியில இருக்கான். நீங்க நினைக்கிறீங்க நீங்க தான் அவருக்கு ஆலோசகர்னு இல்லை. பல பேர்கிட்ட அவர் ஆலோசனை கேட்கிறாரு.
யார் சொல்கிறதையும் அவர் நம்புறது இல்லை. அவர்கிட்ட சில இன்னாடிக்யூசிஸ் இருக்குது, பல இன்னாடிக்யூசிஸ் இருக்குது. அவர் மீடியாவை பார்க்கல, அதெல்லாம் நம்மளே பேசியிருக்கோம். ஆனால் அவர் விவரம் அறியாதவர்னு சொல்லாத, அவருக்கு புத்தி சொல்ல நினைக்காத. உன்னை கன்சல்ட் தான் அவர் பண்ணுறாரு, உன்னை அட்வைசராக வைக்கல. அட்வைசராக வச்சாலே அட்வைசரோட ஜாப் அட்வைஸ் பண்ணுறது தான். எவன் அட்வைஸ் கேட்குறான்னா அவன் அதை எடுத்துக்கலாம், தூக்கி கடாசலாம், அது அவன் பிரச்சனை. நான் சொல்கிறது நீ கேட்கலன்ட்டுல நீ ஒன்றும் அங்கே வந்து சத்தியாகிரகம் பண்ண முடியாது. ஜேர்னலிஸ்டாக நம்ம ஒரு அறிவுரை நீ அட்வைசரும் கிடையாதுன்ற. You are a journalist. You call yourself as a journalist. Journalistனா என்ன வேலை சொல்ல? Define a journalist job. அவன் என்னவா இருக்கான்னு பார்க்கறது, அதை புரிந்துக்கிறது, இப்படி இருக்காது அப்படின்னு மக்கள் மன்றத்தில் பிரசன்ட் பண்றது. நாளைக்கு இப்படி ஷேப் எடுத்துனா இப்படி அது போவோம் அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கிறது. அவர்களுடைய You are not an activist. இந்த பிரச்சனை எங்க வருதுன்னா, ஐயனாதன் பிரச்சனை, இந்த ஜேர்னலிஸ்ட்ன்ற எல்லையை தாண்டி ஆக்டிவிஸ்டா போற, அதுக்கு நல்லதுன்ற ஒரு சாயத்தை பூசிக்கிற நீ. இந்த பருப்பெல்லாம் அங்க வேகாது. அவரு கட்சி, அவர் ஆரம்பிச்ச கட்சி, அது நாளைக்கு ஜெயிக்கலாம், தோக்கறான், அழிஞ்சே போகலாம். உங்களுக்கு என்ன சார் வந்தது? நீங்கள் உங்கள் எல்லை கோடுகளை மீறும் பொழுது, உங்கள் எல்லைகளை மீறும் பொழுது அவமானங்களை சந்திப்பீர்கள். மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க கட்சி அவங்க எப்படி வேணா முடிவு பண்ணுவாங்க. இந்த தேர்தல் வகுப்பாளர்கள் மாதிரிலாம் செட் பண்ணிக்கிறது, இவர்களெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்கிறது மூலமாக இப்போ ஒரு மக்கள் பிரச்சனை இருக்கு, இவர் குரல் கொடுக்கணும்னு நினைச்சாலும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இல்ல இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ அந்த இடத்துல அவர் சிக்கிக்கிறார்ல. அப்படிதான் அந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் சொல்ல மாட்டாங்க. எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த ஜாபோட நேச்சரே புரியல இப்படிலாம் பேசுகிறவங்களுக்கு. அது ஐயநாதனாக இருக்கலாம், XYZ இருக்கலாம். நல்ல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அதில் டுபாகோருங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சொல்லலை, எல்லாத்துலேயும் டுபாகோர் இருப்பான். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க, நான் சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே எதை பண்ணால் ஓட்டு வருன்றதை மட்டும் தான் தலைவர்களுக்கு சொல்லுவாங்க. வாக்கு வங்கியை டிஸ்டர்ப் பண்ணுற காரியங்களை தாங்கள் யாருக்கு அட்வைஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை மீறி தலைவர்கள் போகிறாங்கன்னா அவங்க வார்ன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸுமே எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்கிறதையும் மொத்தமாக ஏற்றுக்கிறதும் கிடையாது, இதை புரிஞ்சுக்கோங்க. அதனால பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை பற்றின இந்த பார்வையும் தப்பு, லீடரை பற்றின பார்வையும் தப்பு. விஜயை யாரோ மிஸ்லீட் பண்ணிடுவான்னு உங்களுக்கு என்ன கவலை? அபத்தமா இல்லை இது. விஜய் இஸ் a third person. உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இஸ் a fourth person third person டிஸ்டர்ப் பண்ணுவான்னு ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன கவலை? உனக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யாராவது கேட்டால் வாயால் சிரிக்க மாட்டேன். இது எங்கே தெரியுமா வருது? இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் தன்னை பற்றின அதீதமான மதிப்பீடுலேருந்து வருது. நான் ஒரு ராஜகுரு அப்படின்னு இவங்கெல்லாம் நினச்சிக்குது. நான் சொல்கிறத அவர் கேட்கலன்னா அதை பற்றி அது எங்கே போய் அசூயையாக நிற்குதுன்னா, அதை சொல்லணும். 1000 பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கும் விஜய்க்கு வந்தால் கூட அந்த 15 நிமிஷம் ஸ்பீச்சை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லியிருக்கவே கூடாது. அது நம்பிக்கை. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது சில ரகசியங்களை பகிர்ந்துக்கிறோம். நாளைக்கு 2 பேரும் அடிச்சுங்க பிரிஞ்சோம்னா நானும் சொல்லக்கூடாது, நீயும் சொல்லக்கூடாது. அப்போ தான் நம்ம 2 பேரும் மேன்மக்கள். ஏன்னா மேன்மையின் அடையாளம் நட்பின் அடையாளம். நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எப்படி இருக்குன்றது இல்லை, நம்ம 2 பேரும் சண்டை வந்து பிரியும் போது எப்படி இருக்குன்றது. இது எதுவுமே இல்லையா ஐயநாதன்கிட்ட? இதோட ஒட்டுமொத்த லாபம் திமுகவுக்கு. விஜய் அதிமுகவோட போவதற்கான ஒரு மைண்டில் இருக்காருன்றதை பொதுவெளியில் போட்டு உடைச்சிருக்காரு. இது மூலமாக அந்த கூட்டணி உருவாகாமல் இருக்க சில வேலைகளை திமுகவும் விஜய் அதிமுக கூட்டணி விரும்பாத பிஜேபியும் அல்லது வேறு சிலரும் செய்வதற்கான சாத்தியக்கூறை, அது ஏற்கனவே இருக்கிற சாத்தியக்கூறு, அதற்கு சிறிய அளவில் தன் பங்களிப்பாக அணில் ராமருக்கு உதவுன மாதிரி அந்த நல்ல காரியத்துக்கு தூபம் போட்டிருக்கிறார் ஐயநாதன். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன் கிலோ, இதில் எது தப்பு ரைட்டு அதுக்குள்ளெல்லாம் நான் போவே இல்லை. விஜய் அதிமுகவோட போட்டும் பாவம் அப்படி விஜய் எக்கடா கட்டு போட்டேன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. விஜய் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து புரிந்து கொள்வதும் இப்படி போக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்வது மட்டும்தான் என் வேலை. அதை தாண்டி உள்ளே போகிறது அந்தரங்கம் புனிதமானது. 2 தனிநபர்களுக்கு மத்தியில், 2 ஆணு பெண்ணுக்கு மத்தியில் உறவில் தலையிட்டு பேசுறது எவ்வளவு ஒரு அசிங்கமானதோ, அருவறுப்பானதோ, அசூயானதோ, அந்த மாதிரி தான் ஒரு கட்சியோட உள் விவகாரத்தை, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை, அதுவும் உங்களை கூப்பிட்டு ஆலோசித்த பிறகு பொதுவெளியில் வைப்பது மாதிரியான ஒரு கேவலமான காரியம் எதுவும் இருக்க முடியாது. ஃபைனலி ஒரு பாயிண்ட் சார், இப்போ இதில் வந்து ஆதவ் அர்ஜுனா, இந்த பக்கம் பார்த்தா CTR நிர்மல்குமார், ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி இருக்காங்க, புசி ஆனந்த் இருக்காங்க. இப்போ எல்லாம் வந்து அவங்கவுங்க டாமினேட் லெவலில் காட்டிக்க முற்படும் பொழுது இன்னொரு ஓரிரு மாதங்களே நீங்க பாருங்க, ஒரு மோதல் வெடிக்கும், உள்ளுக்குள்ள ஒரு உட்கட்சி பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறார்கள். வரலாம், வராமலும் போகலாம். அது நடக்கும்போது தான் நான் பேச முடியும். இப்பயே அதை பற்றி இதுக்கு புலம்பணும். உங்களுக்கு தேவையானது எதுவும் அங்கே கிடைக்கல, அதனால தான் புலம்புறீங்க. அது எந்த எண்டுக்கு போயிருக்குன்னா, அவன் தனிப்பட்ட முறையில் அவர் உங்களை கூப்பிட்டு பேசினேன், அது மன்னிக்க முடியாத குற்றம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பத்திரிகையாளனோட அடிப்படை தர்மமே தலைவர்கள் அல்லது உங்கள் சோர்ஸ். அவன் பெரிய லீடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வட்ட செயலாளராக கூட இருக்கலாம். அவன் பர்சனலாக அவங்ககிட்ட மனம் விட்டு பேசுகிறான்ல, உன்னை 100 துண்டா வெட்டி போட்டால் கூட நீ அதை சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. நாளைக்கு அவனுக்கு உனக்கு பிரச்சனை வந்தால் கூட நீ சொல்லக்கூடாது. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணியிருக்காரு இவர். அதுதான் மெயின் இஷ்யூ. மற்றபடி அவரோட ஜோசியெல்லாம் அது பலிக்கலும் பலிக்காமலும் போகலாம், தெரியாது நமக்கு.
நீ விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதால எவ்வளவோ உனக்கு நடக்குது. சரி அப்படியே போட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. என்ன இப்போ உங்களுக்கு என்ன வந்தது? அதையும் மீறி கூட அவர் ஜெயிக்கலாம். இந்த ஜோசியெல்லாம் எதுக்குன்றேன். விஜயோட பாலிடிக்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் உன் வேலை. இப்போ விஜய் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுன்றாரு. அது சரியா தப்பா அதோடு நிறுத்திக்கோ. விஜய் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அது சரியா தப்பா அதோடு நிறுத்திக்கோ. அந்த மாதிரி ஒவ்வொரு இஷ்யூலையும் விஜயோட ஸ்டாண்ட் என்ன, பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, சாம்சங் இஷ்யூவை பற்றி விஜய் ஏன் பேசலை அதை பேசு. இந்த மாதிரி இஷ்யூஸில் விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறார் அதை பேசு. விஜய் நாளைக்கு யாரோட கூட்டணி போக வாய்ப்பு இருக்குது அதை பேசு. யாரோட போனால் அவர் ஜெயிக்கலாம், யாரோட போனால் அவர் தோக்கலாம். ஆனால் போவதும் போவாதும் அவரோட விருப்பம். அந்த இலையில நின்று நீ பேசு. மாறா இவன் அவரை கெடுத்துருவான், அவன் இவரை கெடுத்துருவான். அவரை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? இதுக்கு பேர் தான் அதிக பிரசித்தனம். தனிப்பட்ட முறையில் விஜயிடம் எதையோ எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள் தான் இப்படி எல்லாம் நடந்து கொள்வார்கள். அடிப்படையில் இது ஒரு டோட்டலி ஒரு பத்திரிகையாளனாக ஐயநாதனை நடவடிக்கை என்பது என்னை பொறுத்தவரையில் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி.